மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பூத உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், வணக்கம். பொதுமக்கள் அங்கு அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் அந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? வணக்கம் அகிலா. நேற்று தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய உடலானது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு நேற்று மாலை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதே போல பல்வேறு அரசியல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட அந்த சோக நிகழ்வின் பொழுது அங்கு விஜயகாந்தனுடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டது. இருந்த பொழுதும் அவருடைய நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள், குறிப்பாக சென்னையில பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நேரில் வந்த பொழுதும் கூட்டத்தின் காரணமாக பொதுமக்களை போலீசார் உள்ளிட்ட யாரும் அனுமதிக்காதன் காரணமாக இன்று காலையிலிருந்து அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் மதியம் வரை அனுமதிக்கப்படாததன் காரணமாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்ததை அடுத்து சற்று நேரத்திலிருந்து பொதுமக்களை உள்ளே விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்டு வருவதுதான் பார்க்க முடியுது. அதே போல இன்று மாலை 6 மணியிலிருந்து பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் 1ஆம் தேதி இரவு வரை அனுமதிக்கப்படும். மேலும் நாள்தோறும் காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திக்கலாம் என தேமுதிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடியுது. நேற்று லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுல கலந்து கொண்ட சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. பொதுமக்கள் வருகையின் காரணமாக இங்கு போலீஸ் பாதுகாப்பும் அதே போல தடுப்புகளும் நீண்ட வரிசையில் செல்வதற்காக கியூக்களும் அமைக்கப்பட்டிருப்பதால் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.